Vidyakumar IS Academy Institute for your success. So, நம்ம இன்னைக்கு பொது தமிழ் வகுப்புல பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா அகர வரிசை எப்படி சொல்லி பார்க்கறோம். இதுல இருந்து குறைந்தபட்சம் 2 கேள்விகள் அப்படின்றது நம்ம கண்டிப்பா தேர்வு நோக்கில வந்துரும் அப்படி சொல்லி பார்க்கறோம். சோ அதுல எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டியது இல்ல. சோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு டாபிக். அதே மாதிரி அன்புடைமை அப்படின்ற ஒரு அதிகாரம் வந்து நம்ம வந்து பொது தமிழ்ல இருந்து பார்க்க போறோம். சோ வாங்க பாப்போம். டவுட் எதுவும் இல்ல. சாட்ல எதுவும் டவுட் நீங்க போடல. சோ அதனால நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம் அப்படினா டாபிக் போயிடலாம். ஸோ இலக்கணம் 5 வகைப்படும் அப்படின்னு ஏற்கனவே வந்து பார்த்து முடிச்சாச்சு வந்து. ஸோ அதற்கு அடுத்து அலகு 1 முதல் 7 வரையில பாடப்பகுதியில் நம்மளுடைய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது வரையும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா 15 வரையும் பார்த்துருக்கோம். 1ல இருந்து 15 வரையும் பொருந்தா சொல்லை கண்டறிதல் வரையும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். சப்போஸ் வந்து இதை வந்து படிக்காத மாணவர்கள் இருக்கீங்க அப்படின்னா இதை படிச்சிருங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 வீடியோவா நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குரூப் 4 எக்ஸாமுக்குள்ள அப்படி சொல்லி பார்க்குறோம். இன்று நம்ம பார்க்க போகிறது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்ற தலைப்பு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து 15 வரையும் பார்த்து முடிச்சாச்சு அப்படி சொல்லி பார்க்கறோம் வந்து. வாங்க படிப்போம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னா ஒரு எளிமையான ஒன்று தான். ஆனா இதை நம்ம ஒரு தடவை படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து தவறில்லாம நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல நமக்கு அந்த இடத்துல எக்ஸாம் எல்லாம் குழப்பம் வந்து டிலே ஆகி நம்ம ஆன்சர் பண்றது அப்படின்றது தவிர்த்து நேரம் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த நேரத்துல நம்ம வந்து விடை அளிக்கிறதுக்கு வந்து இந்த வகுப்பு வந்து உபயோகமா இருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து 2 கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். டெஃபினட்டா இதுல இருந்து 2 கேள்விகள் வந்துடும். அதனால இது வந்து மிக முக்கியமானது. அதே நேரத்துல நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான் வந்து இருந்தாலும் நம்ம சொல்லி பார்க்கும்போது டக்கு நமக்கு சொல்ல வராது. அப்ப நம்ம இதுல படிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அகர வரிசை அப்படின்னு சொல்லும்போது வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா உயிர் எழுத்துக்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பபெட் அப்படின்னும் போது A to Z போகும்போது 26 லெட்டர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். இப்போ அட்டெண்டன்ஸ்ல வந்து பேர் சொல்லும் போது ஏல இருக்கிறவங்க பேர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வரும். இப்போ ஏலே வந்து 2-3 பேர் இருக்காங்கன்னா செகண்ட் லெட்டர் பார்ப்பாங்க. செகண்ட் லெட்டரும் அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படியும் ஒன்னா இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லெட்டர் பார்ப்பாங்க. அப்படி தேர்ட் லெட்டரும் என்ன வேறுபட்டு இருக்கும். அப்படி பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர் எப்படி நம்ம பண்றோமோ அட்டெண்டன்ஸ்ல எப்படி வந்து பேர் வந்து எழுதுறாங்களோ வாசிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா அகர வரிசைப்படுத்தல் அப்படின்னு தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆர்டர்ல இருக்கும் அப்படின்றத நம்ம படிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து உயிர் எழுத்துக்கள் இருக்கும். ஆ முதல் அவ் வரை அப்படின்னு பார்க்கணும். 12 உயிர் எழுத்துக்கள். அதுக்கு அடுத்து மெய் எழுத்துக்கள் அப்படின்னு 18 இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இருக்குல்ல அது வரும். அதற்கு அடுத்து என்ன வரும்னா உயிர்மெய் எழுத்துக்கள் வரும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது சொற்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து உயிர் எழுத்துலயும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துலயும் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். மெய் எழுத்துல ஆரம்பிக்காது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நமக்கு உயிர் எழுத்து மெய் எழுத்து அப்படின்றதுதான் வந்து உயிர்மெய் எழுத்து அப்படின்றதுதான் வந்து மிக முக்கியமானது. இப்ப கா வரிசை அப்படிமா கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ அப்படின்னு முடியணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கான அதற்கான வரிசை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் விடை அளிக்க முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். இங்கே நம்ம வந்து பயிற்சியும் பண்ணி பார்க்க போறோம். அகர வரிசைக்கான பயிற்சி அப்படின்னு கீழே எடுத்துக்காட்டு இருக்கு. அதுலயே நம்ம படிச்சலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இப்பகுதி வினாக்கள் தமிழ் எழுத்துக்களின் அகர வரிசை முறையை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்படுகிறது. நன்கு தமிழ் கற்றோருக்கு கூட மெய் எழுத்துக்களை சற்று வேகத்துடன் அகர வரிசைப்படுத்துதல் சற்று சிரமமான ஒன்றுதான் அப்படின்னு அதை நம்ம சொல்லும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மெல்லினம் சொல்லும்போது என்ன பண்றோம் கசட தப்பரம் தான் சொல்றோம். ஈஸியா இருக்கு. அதை இக்கு கசட தப்பர இக்கு இச்சு இரு இட்டு அப்படி சொல்லி நம்ம சொல்ல முடியல வந்து. சோ அப்ப நம்ம மெய் எழுத்துக்களை வந்து சொல்றது உச்சரிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால நம்ம இதுல படிச்சுட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். அப்ப நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா இப்ப காஞ்சா சாஞ்சா டானா தானா பாமா யாரா லா வா லா லா ரா நா அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா மேல புள்ளி வச்சுட்டீங்கன்னா அதுதான் வந்து மெய் எழுத்து அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப இது நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியான பயிற்சியும் அந்த முயற்சி நம்ம செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து தேர்வுல சரியா விடை அளிச்சலாம் அப்படிங்க. அப்ப தேர்வில் சில சொற்கள் தரப்படும். அவற்றை அகர வரிசைப்படி சீர் செய்து சரியான விடையை கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப இதுல நம்ம நோட் பண்ண உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்கு உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 முதலிலும் வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் 18 உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து 216 அடுத்து என வரிசைப்படுத்த வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் உயிர் எழுத்துக்கள் தான் வரணும். அதுக்கு அடுத்து மெய் எழுத்துக்கள் வரணும். அதற்கு அடுத்து வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வரணும். இதை மறக்கவே கூடாது. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அடுத்த பிரச்சனை நமக்கு என்ன அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் அப்படின்னும் போது அது சரியா வந்து அந்த வரிசை வந்து நமக்கு தெரியுமா அப்படின்னு பெரும்பாலும் வந்து உயிர் எழுத்தை பொறுத்தவரையும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுல பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. அப்ப அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்னு சொல்லி முடியும். மொத்தம் 12 எழுத்துக்கள். அக்கு வராது அப்படின்னு பார்க்கணும். அக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து தனித்து இருக்கும். அதான் 247 எழுத்தை நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்ப இங்க உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னும் போது உயிர்மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்ப உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த உயிர் எழுத்து மெய் எழுத்து ஒன்னா சேர்ந்து இப்ப இக்கு கூட்டல் ஆனா கா வந்து இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா கா வந்து இக்கு கூட்டல் ஈ அப்படின்னா கீ இக்கு கூட்டல் ஈ அப்படின்னா கீ வந்து இக்கு கூட்டல் ஊனா கூ இக்கு கூட்டல் ஊனா கூ அப்படின்றதான் நமக்கு வந்து வருது அறிவுறோம். அப்ப இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும். ஆனா நம்ம எழுதும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெய் எழுத்து எழுதி அதுக்கப்புறம் தான் உயிர் எழுத்து எழுதுவோம். இதுதான் வந்து முறை அப்படின்னு பாக்குறோம்.
ஸோ இப்போ இங்க நம்ம ப்ரொனன்சியேஷன்ல நமக்கு என்ன வருது கா அப்படின்னும் போது என்னது ஆல தான் போய் முடியுது. ஸோ அதனால வந்து இரண்டாவது எழுத்து உயிரெழுத்தா இருக்கும். அதே மாதிரி நெடில் குறியில எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா உயிரெழுத்து சார்ந்தா இருக்கும். நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புல படிச்சிட்டோம். வந்து இப்போ ஆ அப்படின்னும் போது கா அப்படின்னா குறிலா நெடிலான்னு கேட்டா குறில். காரணம் என்னது இங்க ஆ இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதே வந்து கா அப்படின்றது என்னது நெடில் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா ஆ அப்படின்னு சொல்லி முடியுது அப்படின்னு பார்த்துருந்தோம். வந்து இப்ப மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம சொல்றதை விட இப்படி சொல்லி அதனால புள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா சுலபமா இருக்கும். ஸோ தேர்வை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியா விடையளிக்கணும். அவ்வளவுதான். வந்து அது எந்த மெத்தட்ல நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம், எந்த மெத்தட்ல நம்ம ஆன்சர் பண்றோம் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா யாரும் கேட்க போறது இல்ல, டிஎன்பிசி உங்ககிட்ட கேள்வி கேட்க போறது இல்ல. நீங்க சரியா விடையளிச்சீங்களா, OMR ஸ்கேன் பண்ண போறது மிஷின். அது ஸ்கேன் பண்ணும்போது நீங்க சரியா விடையளிக்கும் போது நமக்கு அதுக்கான மதிப்பெண் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப காஞ்சா சாஞ்சா டானா தானா பாமா யாரா லா வாழா லா ரா நா வந்து. ஸோ அப்போ வந்து யரள வளல அப்படின்னு நம்ம சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய அந்த யரள வளல அந்த யரள வளல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது மாதிரி கசட தப்பற ஞஞன மன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நம்ம வலினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இடையின எழுத்துக்கள் அப்படின்னு யரள வளல அப்படின்னு வரும். வந்து பார்த்தீங்கன்னா அதே கசட தப்பற அப்படின்னு அங்க வந்துடும். ஞஞன நமன அப்படின்னு இந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா வலினத்திலே வந்துடும். நா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினத்துல வந்துடும். இடையினத்துல வரக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யரள வளல அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இடையினத்துல வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். அந்த 6 எழுத்துக்கள் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த 6 எழுத்துக்கள் நம்ம இப்படி ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். வந்து அதே மாதிரி கசட தப்பற அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வலினத்துல வரும். ஞஞன் நமன அப்படின்றது இடையினத்துல. இங்க நமக்கு இப்படி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சா இது ரெண்டும் ஒரே இதை ஞாபகம். அடுத்து சாஞ்சா வந்து டானா வந்து தானா வந்து பாமா வந்து. அப்ப இந்த ஜோடி ஜோடியா நம்ம படிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம ரீகால் பண்றதுக்கும் வசதியா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணா யரள வளல அப்படின்றது ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சோ அப்ப யரள வளல அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ராணா அப்படின்றது கடைசியா வரும், பெரிய ரா வரும், ரெண்டு சொல்லி நான் வந்து வரும் அப்படின்றது நினைவில் வச்சுக்கலாம். இப்போ இது நினைவில் வச்சுக்கிறது இப்படி படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம்ல நம்ம ரீகால் பண்றது சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்ப காஞ்சா சாஞ்சா டானா தானா பாமா யாரா லா வா லா லா அத யரள வளல இந்த ராணா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். இப்ப இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்காது. இந்த பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு வரும், அந்த கொம்பு வந்து சுழிச்சு இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா பூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சு அத சி சு கு நு அது ஒரு சில எழுத்து மட்டும் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இப்ப ஞா ஞா இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற எதுவுமே உங்களுக்கு வந்து டஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த லா அவ்வளவுதான். ஸோ அதையும் நமக்கு நீங்க தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அகர வரிசை அப்படின்னும் போது என்னன்னா ஆல இருந்து அவ் வரை தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னும் போது இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு இ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு வந்து. இதுதான் வந்து மெய் எழுத்துக்கள். இது அடுத்த ஆர்டர் வந்து. ஸோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லணும்னா வந்து இங்க இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னும் போது இந்த உயிர் எழுத்துக்கள் வந்து 12, மெய் எழுத்துக்கள் வந்து 18. அப்ப 12 18 அப்படின்னு மல்டிபிள் பண்ணி 246 எழுத்து வரும். அந்த 216 எழுத்து வரும். அந்த 216 எழுத்து அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது. ஏன்னா பெருக்கத்தொடர் தான். இது மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் எத்தனைப்பா 18. இப்ப ரெண்டுத்தையும் பெருக்குங்க என்ன வரும் 10 × 18 180 வரும். 2 × 18 அப்படின்னு போட்டீங்கன்னா 36 வரும். 180 + 36 அப்படின்னு நீங்க ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணீங்கன்னா 216 வரும். அப்ப 216 எழுத்துக்கள் வந்துருது. இதுனா இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து இதுக்குள்ள. அதே வந்து பாத்தீங்கன்னா மீதி 30 எழுத்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த 12 + 18 அது சேர்த்துக்க வேண்டியதான். அப்ப இங்க ஒரு 216, இங்க ஒரு 18, இங்க ஒரு இங்க ஒரு 12, இங்க ஒரு 18 அப்படின்னு சேர்க்கும் போது 30, இது ஒரு 16, 246 ஆக்கு அப்படின்றது 247. அவ்வளவுதான் எழுத்துக்கள் தமிழ் அப்படின்னு மொத்தமாவே இவ்வளவுதான். இதுதான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட். இப்ப நம்ம அகர வரிசையில மொத்தம் வந்து 247 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அக்கோட சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து அக்கன்னா அதையும் சேர்த்துட்டீங்கன்னா 247. இப்ப எடுத்துக்காட்டு வாரதி, பாரம், பா, பாலை, பானை, பாறை அப்படின்னு இருக்கு வந்து. இப்ப எல்லாமே வந்து பாலை தான் ஆரம்பிக்குது. அந்த இரண்டாவது எழுத்து இல்ல வந்து பாக்கு அடுத்து. அப்ப பானா பாடல் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இதை எடுத்துட்டு வந்து நம்ம முதல்ல வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படி பாக்குறோம். இப்ப பாக்கு அடுத்து நமக்கு என்ன வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே பாருங்க ரா ரா லை நை ரைன்னு இருக்கு. அப்ப இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றுது அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப உயிரெழுத்து அப்படின்றது இல்ல வந்து. அதே மாதிரி மெய் எழுத்து அதுவும் இல்ல. உயிர்மை எழுத்துல முதல்ல வர்றதுன்னு அது பா தான் எல்லாமே. அப்ப பா வந்து ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம காஞ்சா சாஞ்சா டானா இருக்குல்ல அந்த வரிசையில போய் அப்புறம் என்ன பண்ணணும் கிடைமட்டமா போனோம். அப்ப கீழ் நோக்கி வந்து கிடைமட்டமா போறது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப ரா இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லை இருக்கு, நை இருக்கு, ரை இருக்கு வந்து. இப்ப காஞ்சா சாஞ்சா டானா டானா தானா பா காஞ்சா சாஞ்சா டானா தானா பாமா
யா யா அப்படின்னு வருது, யா இல்ல யா ரா ரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வருது. அப்ப நமக்கு அடுத்த எழுத்தா வந்து என்னது ரா தான் இப்போதைக்கு வந்திருக்கு. அப்ப ரால வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்து வெறும் ரா தான் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப ரெண்டு இடத்துல வருது ரா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாரதியில ரா அண்ட் பாரம்ல ரா வந்து, அப்ப ரெண்டு இடத்துல ரா ரா வருது வந்து. இப்ப எதை வந்து ஃபர்ஸ்ட் போடலாம் அப்படின்னும் போது ரெண்டுமே வந்து ரா தான், ரா கிடையாது. அப்ப அடுத்த எழுத்து என்ன பாருங்க, தா தீ இருக்கு, இங்க இம் இருக்கு வந்து. சோ அப்ப பார்க்கும்போது காஞ்சா சாஞ்சா காஞ்சா சாஞ்சா டானா தா நா பா மா, அப்ப தாக்கு அப்புறம் தான் மா வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா தால ஆரம்பிச்சோம்னா தாத்தா தீ தீ, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் தா வரிசைனா தாத்தா தீ தீ தூ தூ தே தே தை அப்படின்னு வருது. அப்ப இதுல வந்து தீ அப்படின்றது இருக்கு. சோ அதுக்கு அடுத்துதான் என்ன இருக்கு, மா வரிசையில வந்து பாத்தீங்கன்னா, ஏன் மா வரிசை சொல்றோம் அப்படின்னா வந்து பாரம் இம்மு வருது. அப்ப மா வரிசை அப்படின்னும் போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்ப மாவரிசை அப்படின்னும் இப்ப இத்து, அப்ப இத்து வரிசையில வந்து பாத்தீங்கன்னா தீ வருது. அதே வந்து பாத்தீங்கன்னா இம்மு அப்படின்றது வந்து அதுக்கு அடுத்து வருது. அப்ப நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்றது மெய் எழுத்துக்கள் அப்படின்னு எடுக்கும் போது மெய் எழுத்துக்களோட வரிசையில நம்ம போட்டோம் அப்படின்னாலும் இப்ப பாரதி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா தீ அப்படின்றது இத்து கூட்டலி அப்படின்னு வருது. அப்ப இத்து வந்து எங்க வருது அப்படின்னா முதல்ல வருது. அதற்கப்புறம் தான் நமக்கு என்ன வருது, இம் வருது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப தீ அப்படின்னும் போது இந்த வரிசையில நம்ம வரும்போது நம்ம எதை முதல்ல போடணும் அப்படின்னா பாரதி, அதுக்கப்புறம் தான் பாரம் அப்படின்னு போடணும். சோ இந்த சந்தேகமும் நமக்கு எக்ஸாம் ஹால்ல போய் உட்காரும் போது கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்க. இப்ப தீ இருக்கு, இம் இருக்கு. அப்ப இம் அப்படின்றது வந்து மெய் எழுத்து அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் அந்த தீல என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன இருக்கு, அந்த உயிர்மெய் எழுத்து அப்படின்னும் போது அதுல இருக்க மெய் எழுத்து இத்து கூட்டல் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப பாரதி பாரம் வந்து. அதுக்கப்புறம் லை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதனுடைய வரிசையில வந்து ராக்கு அப்புறம் லா இருக்கு, லை அப்படின்றது இருக்கு. அப்ப லை அடுத்து ரா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கு, ரை இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்து நால வந்து என்ன இருக்கு அப்படின்னா நை இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அதனுடைய வரிசை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அப்படியே இதுல மார்க் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா தீ, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தல பா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சோ அது மேல பா வரிசையில வந்து வந்துருது அப்படின்னு பாக்குறோம். பா அப்படின்னு எல்லாத்துலயுமே பால தான் ஆரம்பிக்குது. அப்ப அடுத்தடுத்த எழுத்துக்கள் அப்படின்னு வச்சு நம்ம அடிப்படையில போகும்போது வந்து வரிசை அப்படின்னா இப்ப பா பாரதி பாரம் பாலை பாறை பானை அப்படின்னு இருக்கு அப்படி சொல்றோம். அதுக்கு அடுத்து பகடு பசு, பகடு நெய் நேர்மை நொச்சி நோய் பகடு பசு அப்படின்னு இருக்கு வந்து. இப்ப இந்த வரிசையில வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சா சாஞ்சா டா நா, அந்த டா நா டா நா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நா அப்படின்ற எழுத்து வந்து முன்னாடி வந்துருது. சோ அதுக்கப்புறம் தான் என்ன வருது அப்படின்னா வந்து இங்க கொடுத்துருக்கிறதுல வந்து பா வந்து. சோ அப்ப பா அப்படின்றது நாக்கு அப்புறம் தான் பா வருது. அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப நான் வரிசையில இருக்கிறத முதல்ல எழுத போறீங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம பா எழுத போறீங்க. நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கொண்டு போயிடலாம். இப்ப எக்ஸாம்பிள் பகடு பசு அப்படின்றது முன்னாடி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்லாம் அடிச்சுட்டு எது வந்து நான் வரிசையில இருக்கிறது முன்னாடி வந்து போடலாம். இப்ப நே நே வந்து, அப்புறம் நோ நோ வந்து, அப்ப நே நே நோ நோ அப்படின்னு வந்துருச்சு வந்து. இப்ப பகடு பசுல வந்து பாத்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பொதுவா இருக்கு. இப்ப காசு வந்து இப்ப காஞ்சா கா தான் ஃபர்ஸ்ட் வருது, காஞ்சா சாஞ்சா சா அப்புறம் தான் வருது. சால வந்து சா சா சி சி சூன்னு வரும். அப்ப அதற்கு அடுத்து வரும். அதே மாதிரிதான் நாகம் நிச்சயம் நறுமணம் நுரை நூல் நீக்கம் அப்படின்னு இருக்கு. சோ இப்ப இதை நம்ம வரிசைப்படுத்தும் போது நமக்கு என்ன வருது அப்படின்னா இந்த இப்ப நான் வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் நான் செகண்ட் வந்துடும், நான் வந்து அடுத்து நீ 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 வந்து மூன்றாவதா வரணும், நீ அப்படின்றது நான்காவதா வரணும் நீக்கம் அப்படின்றது. அப்ப நான் நீ நீ நூ நூ அப்படின்னு பாக்குறோம். அப்ப 5 அடுத்து 6 அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்ம எழுதும் போது வந்து நான் நறுமணம் வந்து, நாகம் வந்து, நீ நிச்சயம், நீ நீக்கம் நீக்கம் வந்து நீக்கல் வந்திருக்கேன். சோ நீக்கம் வந்து அடுத்து நுரை வந்து நூல் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் தருப்பை தந்தை தமிழ் தகல் தந்தை தமிழ் தடாகம் அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ தமிழ்ல 2 வார்த்தை வந்திருக்கு வந்து ஒரு தடவை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப தருப்பை அப்படின்னு இருக்கு, அடுத்து தந்தை தமிழ் எல்லாமே தாள ஆரம்பிக்குது. அப்ப இரண்டாவது எழுத்து தான் நம்ம பார்க்கணும். அப்ப இரண்டாவது எழுத்து என்ன பாருங்க, ரூ இருக்கு, இந்து இருக்கு, மீ இருக்கு, அடுத்து கா இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தடாகம் அப்படின்னும் போது டா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப நம்ம இதுல எடுத்துக்கும் போது தகலி ஃப்ரெண்ட் வந்து ஒண்ணு வந்து தகலியா, ஓகே தகலி. மற்றொன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 தருப்பை சாரி இதுலயும் காப்பி பேஸ்ட்ல ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு. ஸோ கருப்பைன்னு எடுத்துப்போம். ஸோ கருப்பை அப்படின்றது வந்து வந்துடுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீதி ஏதாவது மாறி இருக்கா, மீதி எதுவும் மாறல. தகடு தகலி தாடகம் தடாகம் தடாகம் தான்.
இது தகடு ஃப்ரெண்ட். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பை கா தான் ஃபர்ஸ்ட், காஞ்சா சாஞ்சா டானா தானா அப்படின்னு வரணும். கருப்பை போட்டோம்னா தான் நமக்கு வந்து ரூ வந்து பின்னாடி வரும். சரி, நம்ம இதை வந்து நான் தனியாகவே எடுத்து எழுதிடுறேன். கருப்பை தந்தை தமிழ் தகளி தகடு தடாகம். ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு முதல் வார்த்தை என்னவா இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கருப்பை அப்படின்னு வந்து கா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். அதனால கா வந்து நம்ம வந்து முதல் எழுதிடலாம் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தால தான் இருக்கு. தா வரிசை அப்படின்னும் போது தால அடுத்து வரக்கூடிய எழுத்து என்ன வரணும்னா கா தான் முதல்ல வரணும். அப்போ கா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு தகளி தகடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து முதல்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ லீ டூ வந்து இப்போ லா அப்படின்றது நமக்கு எங்கே வரும், பின்னாடி தான் வரும். நான் டா வந்து அதுக்கு முன்னாடி வரும். அப்போ லா அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து சிறப்பு லக்கணம் அப்படி சொல்லி சொன்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி வருது வந்து. ஸோ அதே மாதிரி வந்து டா அப்படின்னு முன்னாடி வருது. அப்போ டா வரிசையில தான் டூ வரும் வந்து. அப்போ ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா தகடு, மூன்றாவதா வந்து தகளி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இப்போ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சா சா ஞா அந்த கா ஞா வந்து அடுத்து சா ஞா டா நா வந்து. அப்ப டா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்து நம்ம எடுத்துக்கலாமா. அப்ப டா வரிசை அப்படின்னும் போது இது வந்து நான்காவதா வரும் அப்படின்னு பார்க்கிறோம். டானா வந்து காஞ்சா சாஞ்சா டானா. இப்ப டாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டானா தா நா வந்து. அப்ப நா அப்படின்னும் போது இந்து அப்படின்றது வருதா. சோ அது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐந்தாவதா எடுத்துக்கிறோம். தமிழ் அப்படின்றது மீ வருது. இப்ப காஞ்சா சாஞ்சா டானா தானா பா மா மா அப்படின்றது அடுத்து வருது. அப்ப அது ஆறாவது வரும். சோ அப்ப நம்ம அந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பை தகடு தகளி தடாகம் தந்தை தமிழ் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆர்டர் தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா. ஸோ அதை அப்படி நம்ம நோட் பண்ணிக்க வேண்டாம். அடுத்து சூரியன் ஸ்நேகம் சீதை காட்சி சாட்சி சந்திரன் சுமை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இப்போ இதை நம்ம வரிசைப்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிறது எல்லாமே என்னன்னா எல்லாமே சா வரிசையில தான் இருக்கு. இந்த சாட்சி இது வந்து சாட்சி. ஸோ அப்போ சா வரிசை அப்படின்னும் போது சா சா வந்து சா அப்படின்னா சந்திரன் 1, சா அப்படின்னா சாட்சி 2 வந்து சா சா சி சி ஸ்நேகம் அப்படின்றது 3, சீதை வந்து 4 வந்து சி சி சு சு வந்து அப்ப 5 வந்து சு 6 வந்து சூரியன் அப்படின்னு பார்க்கிறோம். அவ்வளவுதான். ஸோ இப்படி நம்ம வரிசைப்படுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதே தான் இங்க மற்றதுலயும் இருக்கு. நம்ம அப்படியே ஃபுல்லா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 20லயுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வரையும் கொடுத்துருக்காங்க. அந்த 20மே நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் வரும். ஸோ அப்ப நீங்க இங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இப்போ உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர்மை எழுத்துல இருக்கிற அந்த மெய் எழுத்து நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வரிசை அப்படின்றது. ஸோ அப்போ உயிரெழுத்துக்கள் அ ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ அப்படின்னு போயிட்டு ஸோ அதுக்கடுத்து மெய் எழுத்துக்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெய் எழுத்து அந்த மெய் எழுத்தோட வரிசையோட சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அப்போ உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி போற மாதிரி இருக்கும். அப்போ மெய் எழுத்துக்கள்லாம் இக்குன்னா இக்கோட வரிசை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா காக்கா கீக்கு கூக்கு கே கே கை அப்படி சொல்லி போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்குன்னா இங்கோட வரிசை. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு 1ல இருந்து ஆரம்பிச்சு 12 வரையும் போவீங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் ஆரம்பிச்சு இந்த மெய் எழுத்துக்கள் இக்கல் ஆரம்பிச்சு அதனுடைய வரிசை வந்து 18 பாப்பீங்க. அப்ப மெய் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய வரிசை இந்த ஆர்டர்ல போற மாதிரி இருக்கும். சோ அப்ப நம்ம கீழே இப்படி வராம என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் டு ரைட் போயிட்டே இருப்போம். சோ அப்ப லெஃப்ட் டு ரைட் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இப்ப ஆல் ஆரம்பிச்சு அவ் வரையும் போய் முடிக்கிறீங்களா. சோ அதுக்கப்புறம் இக்கல் ஆரம்பிச்சு கவ் வரையும், அடுத்து இங்கில் ஆரம்பிச்சு எங்க வரையும், இச்சில் ஆரம்பிச்சு சௌ வரையும் வந்து அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து லெஃப்ட் டு ரைட். அப்ப இடதுல இருந்து வலது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த அகர வரிசை கரையாம். அப்ப இடதுல இருந்து வலது வந்து நோக்கி நீங்க போனீங்க அப்படின்னா எழுதுறது அப்படின்னு எழுதும். சோ அப்ப வலது நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கும் சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா. இந்த அடிப்படையில் வந்து அகர வரிசை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அகர வரிசையில பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆ ஆ இ தெரியும். ஆனா என்ன பண்ண மாட்டீங்க காஞ்சா சாஞ்சா மறந்துடுவீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சு காஞ்சா சாஞ்சா டானா தானா பாமா அப்புறம் எரள வளல வந்து அப்புறம் ராணா அவ்வளவு முடிஞ்சு. அப்ப இதுக்கு முன்னாடி புள்ளி வச்சீங்கன்னா அதுதான் வந்து மெய் எழுத்து அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதன் வரிசையில அப்படியே போட்டுட்டு போயிட வேண்டியதான் ஃப்ரெண்ட் வந்து. ஓகேங்களா. இது அப்படியே புத்தகத்துல இருக்கு. நீங்க அப்படியே இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் வந்து. இப்ப அந்தனர் ஆக்கம் உணவு ஆடவர் இசை லக்குமி உணவு கரெக்டா தான் இருக்கு. உயிர் உபாயம் உதயம் உடுக்கை உண்மை உபாகாரம். உடுக்கை உண்மை உதயம் உபாகாரம் உபாயம் உயிர் அப்படின்னு வருது. குளம் கூகை காந்தம் கேடகம் கோழி வெளியிரு. குளம் கூகை காந்தம் கேடகம் கோழி வெளியிருன்னு வரும். கூக்கு அப்படின்றது நமக்கு
கூக்கு கே கே வந்து. ஸோ அதுக்கப்புறம் வே வரும். இந்த காந்தம் அப்படின்றது வராது. இது வராது. அடுத்து கணிதம் கூம்பு கட்டழகு கரடி கலவை காடு வேலையும் பார்த்தோம். அந்தனர் ஆக்கம் ஆ வந்து. அப்புறம் ஆ இ இ சா அப்புறம் லா வரும். உ கரெக்டாக தான் இருக்குங்க. வந்து உடுக்கை உ டு டாக்கு அப்புறம் நா வரும் கரெக்டு. உதயம் வந்து பார்த்தீங்கன்னா உபகாரம் தாக்கு அப்புறம் பாக்கு அப்புறம் பா வந்து யா கடைசி வரும். அதனால ஈ கரெக்டு வந்து. ஸோ அப்போ வந்து மூணுமே பார்த்தாச்சு. 10வது கணிதம் கூம்பு கட்டழகு கரடி கலவை காடு வந்து. ஸோ கட்டழகு டானா தானா பா மா மா அப்புறம் தான் வரும். ரா லா அப்புறம் தான் வரும். அப்புறம் கா அப்படின்னும் போது கடைசியாக தான் வரும் கரெக்டு ஒன்று. அடுத்து உயிர் கொடுத்தோரே உலகு கேடு நஞ்சு 100 வயது பறந்து போம் விரும்பேல் வந்து. ஃபஸ்ட்டு உயிர் அப்படின்னும் போது யாக்கு அப்புறம் லா வருமா கரெக்டு வந்து. ஸோ அப்போ இது கரெக்டு வந்து. அப்புறம் கா கே வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும். 4 வந்து நா நூ வந்துருச்சு. அப்புறம் வா அப்படின்னும் போது வயது எரள வளல அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது மிஸ் பண்ணிட்டாங்க. இது இங்கே வராது ஆக்சுவலாக. இது அடிச்சோம். அடுத்து விரும்பேல் வா அப்படின்றது கரெக்டாக வரும். அந்த அந்த ஆர்டரில் வரும். அடுத்து வந்து ஆடற்கலை நாடகக்கலை நடனம் நாட்டியம் குத்துக்கலை வடிகால்கள் ஆடல் பாடல் மக்கள் மனம் கழித்தன ஆ ஆ. அடுத்து டால வந்து இல்லு வருது. யாரால வளல் ரா பின்னாடி தான் வரும் கரெக்டாக தான் இருக்கு. அப்புறம் ஆடினார் அப்படின்னா டா டி அப்படின்னு வந்துடும் கரெக்டு. அடுத்து கா கூ வந்து காக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து கோ அதுலேயே வந்துடும். திகழ்னர் தீ அப்படின்றது அங்கே இருக்குல்ல அது இங்கே வரும். அடுத்து நா அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து மெய் எழுத்து தான் போடணும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் தான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு டா வருது. அந்த வரிசை வந்து இடத்துலேருந்து வலதுன்னு சொன்னல. ஸோ அந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இங்கே வந்துருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டா வந்து இங்கேயும் பாருங்க மக்கள் மகளிர்னு இருக்கு. அப்போ மெய் எழுத்து ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு பார்க்கலாங்க. அடுத்து மனம் மாடம் மா டாக்கு அப்புறம் தான் லா வரும் கரெக்டாக தான் இருக்கு. அப்புறம் வா வடிகால் அப்படின்னு பார்க்கணும். ஸோ கரெக்டாக இருக்கு. ஸோ அடுத்து அனைவர் ஆ இ அப்படின்றது கரெக்டாக தான் இருக்கு. இது வரையும் கரெக்டாக இருக்கு. அடுத்து குலுங்கின்றது கா வரிசையில வந்து கூ வரும். இந்த சா வரிசையில சி வரும் வந்து சிற்றுயிர் காத்தல். அப்புறம் தா தமிழர் வந்து தா தீ அப்புறம் திருவிழா வந்து தா தீக்கு அப்புறம் தான் தை அப்படின்னு வரும். அப்புறம் நான் வந்து நன்றி காட்டல் வந்து நான். அப்புறம் நெற்றி வேர்வை வந்து நான் நே வந்து. அப்புறம் காஞ்சா சாஞ்சா டானா தா நா பா அப்படின்றது அப்புறம் தான் வரும். அப்போ பூ வந்துருச்சு புதுமை வேட்டல். அப்புறம் பூ அப்புறம் தான் பே வரும் வந்து. அப்புறம் போ வரும் வந்து. காஞ்சா சானா டானா தானா பா மா அப்படின்றது பார்க்க அப்புறம் தான் மா வரும். மக்கள் வந்துருச்சு. அப்புறம் மகிழ்ச்சி வந்து இக்குக்கு அப்புறம் மெய் எழுத்துக்கு அப்புறம் தான் கீ வருது. அப்புறம் வளமை பா பி வா வி விழா கோலம் பூண்டி இருக்கிறது அவ்வளோ. இப்போ கரெக்டாக இருக்கு வந்து. அடுத்து அளவிடுதல் இ இனிய இசை. அப்புறம் எட்டி டாக்கு அப்புறம் தான் லா வரும். அதனால கரெக்டாக தான் இருக்கு வந்து. அப்புறம் கா சு வந்து காக்கு அப்புறம் தான் சு வரும் வந்து. நலம் நா வந்து நா அப்புறம் நா வந்திருக்கு. அப்புறம் பா பலாப்பழம் பாம்பு குட்டி வந்து. அப்புறம் வி அப்புறம் வே அப்படிதான் வரும். வீணை வெளி தோற்றம் அப்படி பார்க்குறோம். சரியா இருக்கு 14. அடுத்து 15 வந்து கோமேதகம் கோ அதாவது காக்கா கி கீழே கோ ஃபர்ஸ்ட் வந்துடுது. அப்புறம் காஞ்சா சாஞ்சா டானா தானா நா நீ அப்படின்னு வந்துடுது. அப்புறம் பவளம் பூ புஷ்பரகம் வந்து மா அப்படின்னும் போது மரகதம் மா. அப்புறம் மாணிக்கம் மா வந்து. அப்புறம் மூ அப்படின்னு வந்து முத்து வந்துடுது. அப்புறம் வாவா விவில வைடூரியம் வைரம். அப்ப டாக்கு அப்புறம் தான் ரா வரும். அதனால வைடூரியம் அதுக்கப்புறம் வைரம் அப்படின்னு கரெக்டா இருக்கு இந்த. அடுத்து அன்பு ஆடு வந்து. இரக்கம் ஈதல். உயிர் ஊக்கம். எளிமை ஏது. ஐந்து. ஒழுக்கம் ஓசை. அவ்வை வந்து பார்க்குறோம். சரியா இருக்கு வந்து. அதுக்கு அடுத்து ஆசிரியர். அதுக்கு அடுத்து ஓனான். ஆக்கு அப்புறம் தான் ஓ வரும் வந்து. அப்புறம் கா வரிசையில கீ இருக்கு. தா வரிசையில தே இருக்கு. தே தை அப்புறம் தான் வரும் வந்து. அப்புறம் பா வரிசையில பூ அப்படின்னு இருக்கு. பானா பழம் பூனா பூனை வந்து. மா வரிசையில காஞ்சா சாஞ்சா டானா தானா
பா மா பாக்கு அப்புறம் தான் மா வரும். அப்ப மனிதன், அப்புறம் மாணவன், அப்புறம் மான் வந்து. ஸோ இப்போ இங்க பார்க்கும்போது 3 சொல்லினா தான் ஃபர்ஸ்ட் வரும், அதனால வந்துச்சு. 2 சொல்லினா கடைசியா வரும் வந்து பார்க்குறோம். அடுத்து ஒவ்வால் அப்படின்னு வா வரிசையில ஒவ் அப்படின்னு வருது. இதுவும் கரெக்டா இருக்கு. அது 18 வந்து பழங்கள், பா பா பழங்கள் பாரதம் வந்து. பி பி பின்னிரவு பீலி வந்து. பூ பூ புதுமை பூமி. பே பே பெண்கள் பேருந்து. பை பையன். போ போ பொதுக்கூட்டம் போக்குவரத்து அப்படின்னு பார்க்குறோம். சரியா இருக்கு. அடுத்து 19 அ ஆ அழகுணர்ச்சி ஆரம் நீ வந்து. இ இ இரண்டல் ஈசன் வந்து. உ உ உரைநடை ஊழி வந்து. ஏ ஏ எழுத்து ஏழ்கடல். ஐ ஐயம் வந்து. ஓ ஓ ஒளி வடிவம் ஓலைச்சுவடிகள் வந்து. அவுகாரம் அப்படி பார்க்குறோம். சரியா இருக்கு வந்து. அடுத்து வந்து உடுக்கை உரிமை வந்து இருக்கு. இப்ப டா டா டி டூ 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 டாலாம் ஃபர்ஸ்ட் வந்துடும். ரா வந்து கடைசியா வரும், நமக்கு தெரியும். ராணா அப்படின்னு கடைசியா வரும், பெரிய ரா. அப்ப வந்து உடுக்கைக்கு அப்புறம் தான் உரிமை வரும் அப்படின்னு பார்க்குறோம். இப்ப கா இருக்கு. கா வந்து ஃபர்ஸ்ட் வரும். கா தான் சேனல் கா ஃபர்ஸ்ட் வரும். இப்ப தா வரிசையில வந்து 2 இருக்கு. தா வா 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 வி வி அப்படின்னு வரும். ஸோ அப்ப தவ அப்படின்னு தவி அப்படின்றது அடுத்து வரும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து காஞ்சா சாஞ்சா டானா தா நா தா நா அப்படின்னும் போது நாகசுரம் அப்படின்னு வந்துருச்சு வந்து. அடுத்தானா பா மா பா அப்படின்றது பா பா பாடகம். பி பா பி பா பாடகம் சரி படகம் சரி படகம் படகம். அடுத்து பிடில் வந்து பா பி வந்து. அடுத்து என்னது பே அப்படின்னா பேரியால் வரும். அப்புறமா மகுடி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ இப்படிதான் வந்து ஃப்ரெண்ட் வந்து நம்ம அகர வரிசை அப்படின்னு பார்க்கலாம். அப்போ செக் பண்ணணும். அப்போ வரிசைப்படுத்தி இருக்கும் போது வந்து சரியா இருக்கா இல்லையா சரி ஆப்ஷன் வச்சு கூட நீங்க என்ன பண்ணிடலாம், போயிடலாம். நீங்க எடுத்து எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டேரக்டா என்ன பண்ணலாம், அந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன் பார்க்கும்போது ஏதாவது முன்ன பின்ன இருந்ததுன்னா டக்குன்னு அதை அடிச்சு விட்டுருங்க. அடுத்து பாருங்க, அடுத்து பார்க்கணும். அப்ப 4ல ஏதோ ஒன்று சரியான விடையா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதை வச்சு நம்ம போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்த அதிகாரம் வந்து அன்புடைமை. அறத்துப்பால் இல்லறவில் அதிகாரம் 8 அப்படின்னு இருக்கும். அன்பிற்குண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படிங்க. அன்பை அடைத்து வைக்கும் தாழ்பால் இல்லை. அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். அன்பை அடைச்சு வைக்க முடியுமா, முடியாது. அப்ப அன்புக்குரியவர் படுற துன்பத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ணுவோம், கண்ணில் வந்து தண்ணீர் விடும் அப்படின்றத வள்ளுவர் ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காரு. அன்பிற்குண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசத்தை. அன்பை வந்து அடக்கி வைக்க முடியாது. ஆத்திரத்தை கூட அடக்கலாம், அடக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. ஆனா எதை அடக்க முடியாது, அன்பை வந்து அடக்க முடியாது. அது எப்படி இருந்தாலும் வெளிப்பட்டுரும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அன்புக்காக என்ன பண்ணுவாங்க, அன்பு வந்து மரத்து வீரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வீரம் அன்பும் வீரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பும் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்ப வீரமே எப்படி உருவாகுதுன்னா அன்பின் காரணமா தான் உருவாகுது அப்படின்னு பாக்குறோம். இப்போ ஒரு சிறுத்தை வந்து என்ன பண்ணா, ஒரு தாய் கண் முன்னே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளை வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு இழுத்துட்டு போகுது. அப்ப அந்த தாய் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனோட வீரம் எப்ப வெளிப்படுதுன்னா, அங்க இருக்க ஒரு பெரிய ஒரு கட்டையை எடுத்து அந்த சிறுத்தையை அடிச்சு தன்னுடைய பெண்ணை வந்து பெண் குழந்தைய வந்து காப்பாத்துறாங்க. சோ அந்த பெண் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்குது. ஆனா சிறுத்தை அப்படியே கழுதை பிடிச்சு கவிட்டு இழுத்துட்டு போகுது. அப்ப அந்த தாய் வந்து இப்ப என்னால் தூக்க சொன்னா தூக்க முடியாது. ஆனா அந்த நேரத்துல வந்து அன்போட வெளிப்பாடு, என்னுடைய குழந்தைய வந்து காப்பாற்றணும், அந்த அன்பின் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா வீரம் வெளிப்பட்டு என்ன பண்ணுது, மிகப்பெரிய அளவுல இருந்து ஒரு கட்டையை எடுத்து சிறுத்தை அடிச்சு காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு செய்தியா வந்து வருது அப்படிங்கிறோம். சோ அப்ப ஆர்வலர் அன்புடையவர் புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறோம். சோ அப்ப அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர் அன்புடையவர் அப்படின்னு புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு. சோ அப்ப ஆர்வலர் அப்படின்னா என்னன்னு கேட்டுருவாங்க. அன்புடையவர் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப புன்கண்ணீர் அப்படின்னு துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப அன்பிற்கு உண்டோ வந்து அடைக்கும் தாள் வந்து அப்படின்னா அன்பை அடைத்து வைக்கும் தாழ்பால் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்து ஆர்வலர் அப்படின்னா வந்து அன்புக்குரியவரின் துன்பத்தை கண்டு பார்த்தோம்னா கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு. அன்புடையவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட துன்பத்தை பார்த்தோன்னே கண்ணில இருந்து தண்ணி வரும் அப்படின்னு. அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்றார் வந்து. சோ அப்ப அன்பிலாதவர் என்ன பண்ணா, எல்லாம் பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவார் வந்து. அப்ப அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்றார் வந்து. அப்ப அன்பு உடையவர் என்ன பண்ண, தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கு எண்ணிடுவார். அப்ப அன்பு இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைப்பாங்க. அன்புடையவரே தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் அப்படிங்க. அப்ப என்பு அப்படின்றது எலும்பு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது அப்படிங்கிறோம். அன்பிலான அன்பில்லாத தெரியும், எல்லாமுடன் எல்லா பொருளையும் தமக்குரியர் அப்படின்னு தமக்கே உரிமையாக்கி கொள்ள அன்புடையான அன்பு உள்ளவர்கள் இருப்பாங்க. அப்ப என்பு அப்படின்றது எலும்பு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுதான் வந்து வள்ளுவர் சொல்லலாம். அப்ப அன்பு அப்படின்றவங்க இருக்கிறவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, தமக்கு எல்லாம் சொந்தம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஒரு காலத்திலையும். தன்னுடையது கூட மற்றவங்க வந்து சொல்லணும். அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு வந்து பொருள் உயிரும் உடலும்
போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். அப்ப இங்க பொருத்தமா வள்ளுவர் என்ன சொன்னா, அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. அப்ப உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இருக்கணும். அப்ப உயிரும் உடலும் அப்படின்றாரு அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். அப்ப நம்ம செயல் எப்படி இருக்கணும், அன்போடு சேர்ந்ததா இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாக வள்ளுவர் சொல்றாரு. அப்ப வாழ்க்கை நெறி ஆறுயிர்னா அருமையான உயிர், என்பு அப்படின்றது எலும்பு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு, உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும் அப்படின்னு சொல்லி சொல்ல வள்ளுவர். அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடம் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். அப்ப அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடம் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். அப்ப அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு. அப்ப அன்பீனும் அன்பு விருப்பத்தை தரும், அந்த விருப்பம் என்ன பண்ணும், அனைவரிடம் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். அப்ப அன்பு விருப்பத்தை தரும், அந்த விருப்பம் அனைவரிடம் நட்பை கொள்ள காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அன்பீனும் ஆர்வம் உடைமை அதீனும் நண்பெனும் நாடா சிறப்பு. அப்ப அன்பீனும் ஆர்வம் உடைமை, அன்பு ஆர்வம் அப்படின்றது அன்பீனும் ஆர்வம்னா அன்பு விருப்பத்தை தரும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆர்வத்தை தரும், அது என்ன பண்ணும், நட்பாக்கி கொள்றது நம்ம பெருஞ்சிறப்பையும் தரக்கூடியதா இருக்கு. அப்ப ஈனும்னா தரும், ஆர்வம்னா விருப்பம் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வெறுப்பை நீக்கி அப்படின்னா விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் பாத்தீங்கன்னா நண்பு அப்படின்னு நட்பு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அன்பீனும் ஆர்வம் உடைமை அதீனும் நண்பெனும் நாடா சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது நமக்கு முக்கியம். அதுக்கு அடுத்து அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர். அப்ப யார் மகிழ்ச்சி உடையவர் சொல்லி கேள்வி கேட்டுருவாங்க. கேட்டாங்க அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர். அப்ப அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்றார். அப்ப வையகம்னா உலகம், அமர்ந்தான இல்லறத்தில் பொருந்திய வாழ்க்கை எய்தும் அடையும் அப்படின்னு பார்க்கிறோம். இன்புற்றான இன்பம் அடைந்து வாழ்கின்றவர் அப்படின்னு பார்க்கிறோம் சொற்பொருள். அப்ப அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப உலகத்தில் வையகத்தில் இன்புற்றார் எய்தும் சிறப்பு மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அழகா சொல்றாரு. அடுத்து அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. வீர செயல்களுக்கு அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச்செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கருதுவார்கள் கூறுவார்கள். நம்ம முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம், சிறுத்தை தாய் மகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப வீர செயல்களுக்கு அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச்செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்ப அறச்செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருக்கிறதா நினைப்பாங்க அப்படி சொல்லி பார்க்கிறோம். எது வீர செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே என்ன பண்ணுவாங்க, அறச்செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக. அப்ப யார் அறியாதவர்கள் அப்படி சொல்லி சொல்றாங்கன்னா அறச்செயலுக்கு மட்டும் அன்பு துணையாக இருப்பதாக சொல்றாங்க. வீரத்துக்கும் அதுதான் துணை அப்படி சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா மரம் அப்படின்னா வீரம், அறியார்னா அறியாதவர்கள். அப்ப மரம் வீரம், வீர செயல்களுக்கு அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச்செயல்களுக்கு மட்டும் அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள். என்பிலாதனை வெயில் போல காயுமே அன்பிலாதனை அறம் அப்படிங்கும். அப்ப வள்ளுவர் இங்க போட ஆரம்பிச்சிட்டார். இதுவரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முதல் 5 குறளை பார்த்தீங்கன்னா அன்பை பத்தி பேசினாரு. அடுத்து அறிவில்லாதவங்க அப்படின்றவங்க என்னது அறியாதவர்கள், சரி அறியாதவர்கள் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அறத்திற்கு தான் அன்பு துணைன்னு சொல்லுவாங்க, ஆனா அது மரத்திற்கும் துணைன்னு சொல்லி அடுத்து என்ன பண்றாரு, கொஞ்சம் காட்டமா சொல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்து பாருங்க ஒரே போட போறார். என்பிலாதனை வெயில் போல காயுமே அன்பில்லாதனை அறம். எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அளிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும். அப்ப அன்பில்லாத உயிர் இருந்துன்னா அறம் என்ன பண்ணுவாங்க, போட்டு தாக்கும் அப்படின்றதான் வள்ளுவர் சொல்றாரு. அப்ப எலும்பில்லாத உயிர்களை வெயில் எப்படி வருத்துதோ, புழுக்களை வருத்துதோ, பூச்சிகளை வருத்துதோ, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எலும்பில்லாதனா புழுதான். அன்பில்லாதவர்கள் என்ன உயிர்கள் அப்படின்றது அவங்கள வருத்தி இருக்கும். இதுதான் அறம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்பில்லாதனை வெயில் போல காயுமே அன்பில்லாதனை அறம். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை மண் பார்க்கான் வற்றல் மரம் தளித்தற்று அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பால் நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அது போல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. அப்ப நெஞ்சில் அன்பு இல்லாத வாழ்க்கை தளிர்க்காதுன்றது அவன் நல்லாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார். பாலை நிலத்துல என்ன பண்ண முடியாது, வாடிப்போன மரம் நான் தளிர்க்குமா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மழை பிழிஞ்சாதான் பார்த்தீங்கன்னா தளிர்க்கும், மழை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கையில நான் தளிர்க்காது அப்படின்னா அப்ப சொற்பொருள் அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, அன்பு உள்ளத்தில் இல்லாத வன்பற்கண் அப்படின்னா வன்பால் கூட்டல் கண், பாலை நிலத்தில் தளித்தற்று தளித்து கூட்டல் அற்று தளித்து போல வட்டல் மரம் பண்ணணும் வாடிய மரம் அப்படி வைக்கிறோம். இதெல்லாம் சொற்பொருளாக நம்ம எடுத்துக்கலாம், பிரித்ததுக்கும் நம்ம அடிப்படையில் நோட் பண்ணிக்கலாம். அப்ப அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கம் வற்றல் மரம் தளித்தற்று அப்படின்னு வைக்கிறோம். இது இல்லாம சீரின் அடிப்படையிலும் கேட்பாங்க, அப்புறம் பொருள் அடிப்படையிலும் கேட்பாங்க. என்ன சொல்ல வராரு அப்படின்றது கேட்பாங்க. யாருடைய வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு கேட்கறாங்கன்னா நெஞ்சில் அன்பு இல்லாதவருடைய மனிதன், நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதன் அவனுடைய வாழ்க்கை என்னது தளிர்க்காது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து புறத்திருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்திருப்பு அன்பிலாவிற்கு.
அன்பு எனும் அகத்து உறுப்பு இல்லாதவருக்கு புறத்துறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன்? பார்க்கறதுக்கு அழகா இருக்க, ஆனா மனசுல அன்பு இல்லை அப்படின்னா நீ இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் ஒரே போட போறாரு. அப்ப நீ வந்து உயிரோட இருக்காது அப்படின்னு சொல்லி இன்டெரக்டா வந்து சொல்றாரு. சோ அப்ப அன்பு எனும் அகத்து உறுப்பு இல்லாதவர்களுக்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன் அப்படின்னா, அப்ப புறத்துறுப்பு அழகாக இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்ல, அகத்துல வந்து அன்பு இருக்கணும், அகத்துல அன்பு இருந்தாதான் புறத்துறுப்புக்குனால பயன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்ப புறத்துறுப்புகள் அழகாக இருந்தும் பயன் இல்லைன்னு சொல்லி வள்ளுவர் எதை சொல்றாருன்னா, அகத்துல அன்பு இல்லாதவர்கள் அப்படின்னா. அப்ப அகத்துறுப்பு அப்படின்னா அன்பு எனும் அகத்து உறுப்பு இல்லாதவர்களுக்கு, அப்ப அகத்துல வந்து என்ன இருக்கணும், அன்பு அப்படின்னு உறுப்பு இருக்கணும், அப்படி இல்லாதவங்களுக்கு புறத்துல வந்து அழகாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற. அப்ப புறத்துறுப்பு உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன்? அகத்துறுப்பு மனதின் உறுப்பு அப்படின்னு பார்க்கிறோம், அன்பு. அப்ப புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கே அகத்துறுப்பும் அன்பிலாவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து. அடுத்து 10வது குறள் கடைசி குறள், அன்பிலான் அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லாருக்கு என்பதுள் பொறுத்த உடம்புன்னு சொல்லி கடைசியா சொல்லி முடிக்கிறார். அன்பு நெறியில் வாழ்வதே உடம்பு உயிர் வாழும் நிலையில் இருப்பதாகும். அப்ப நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படின்னா அன்போட உடம்பு உயிரோட இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க அன்போட வாழ்றீங்க வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். அப்படி அன்பு இல்லாதவருக்கு வெறும் எலும்பை தோளால் பொருத்தப்பட்ட வெற்றுடம்பு தான் அப்படின்னு. அப்ப அங்க என்ன இல்லை, உயிர் இல்லை அப்படின்றத சொல்றாரு வந்து பார்த்தீங்கன்னா. அப்ப எலும்பு தோளால் பொருத்தப்பட்ட வெற்றுடம்புனா உயிரற்றவர்களுக்கு சமம். யாருன்னா அன்பில்லாதவர்கள். அப்ப அன்பு நெறியில் வாழ்வதே உடம்பு உயிர் வாழும் நிலையில் இருப்பதாகும். அப்ப உடம்புல உயிர் வாழும் நிலை எதுனா அன்பு நெறியில் இருப்பது. அப்ப அன்பில்லாதவர்கள் அப்படின்னு என்ன சொல்றாங்க, எலும்பை தோளால் பொருத்தப்பட்ட என்னது வெற்றுடம்பு தான் அப்படின்னு, செத்த போனத்துக்கு சமம் அப்படின்றாரு வந்து வள்ளுவர் வந்து. கடைசி எப்பவுமே ரொம்ப காட்டமா திட்டுவார் வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா 10வது குறளை அதான் பண்ணியிருக்காரு. இப்ப என்பதோல்லாம் வெறும் எலும்பை தோளால் உயிர் நிலைன்னு உடம்பு உயிர் வாழும் நிலையில் இருப்பதாங்க. அக்தில்லாருக்கு அன்பில்லாதவருக்கு அப்படின்னு எலும்பை தோளால் பொறுத்த வெற்று உடம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறார். ஓகேங்களா? சோ நம்ம இன்றைய வகுப்பு தமிழ் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்க முடிக்கிறோம்.